போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டேன் சார். பாரப்பட்டி பகுதியில் கலவரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். 144 போட ஆர்டர் கொடுத்தாச்சு சார். ஆனாலும் எந்நேரமும் என்னவும் நடக்கலாம் சார். லோக்கல் சப்போர்ட் அவங்களுக்கு நிறையவே இருக்கு சார். ஓகே சார். இந்த கண்ணு நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். மாரியம்மன் கோயில் சாமியாடி நீதானது? ஆமா, நம்ம 6 விஷயத்துல இருந்த. ஏன் வீரலட்சுமியும் என்னையும் கொல்லல? இந்த இன்ஸ்பெக்டருக்குள்ள இருந்த மனுஷன் உங்களை கொல்ல விடல. அதுவும் கும்பிட்டு ஆசி கேட்கிறப்போ டிபார்ட்மெண்ட்டும் ரத்தத்துக்காக அலையில. நீங்க சரண்டர் ஆனா கேஸ்களை வாபஸ் வாங்குவோம், மரியாதையா நடத்தவும், பொது மன்னிப்பு தரவும் ஏற்பாடு பண்றேன். சத்தியமா கொல்லு. ஏன் காத்திருக்க? போலீஸுக்குள்ளேயே மனுஷன் இருக்கிறப்ப மனுஷனுக்குள்ள சாமி இருக்கணும் சார். பொழைச்சு போ. வேண்டாப்பா, எப்பா எப்பா வேண்டாப்பா, எப்பா எப்பா வேண்டாப்பா, எப்பா வேண்டாப்பா. அங்க பாருங்கப்பா, பாருங்க. தர்மா, 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 தர்ம கூப்பிடுறான். தர்ம தண்ணி தரங்குறான். தர்மா, தர்ம செத்து போயிட்டான்பா. போலீஸ் தர்மனை சுட்டு கொண்டுட்டாங்க. நீங்க சொல்லுங்க.
எனக்கு என்னவோ மின்னல் பாண்டியன் நம்பலான்னு தோணுது. சரணடைஞ்சா கவர்மெண்ட்ல சொல்லி பொது மன்னிப்பு வாங்கி தரேன். சார், ஒரு முக்கியமான தகவல். வீரலட்சுமியும் அவ கூட்டமும் சரண்டராக தயாரா இருக்காங்களா? பொது மன்னிப்பு கொடுக்கறதுக்கு நாம தயாரா இருந்தா அப்ப நம்மளால பிடிக்க முடியாதுங்கிறீரு. வெறும் கண்டிஷனல் சரண்டர். மேலிடத்துக்கு எப்படியா சொல்றது? மூஞ்சில கரியோட போய் எப்படி நிக்கிறது? சார், நான் வேற ஒரு கோணத்துல பார்க்கறேன். அர்த்தமில்லாத ரணகலமான ஒரு கதையை இன்னும் உயிரிழப்பு இல்லாம முடிவுக்கு கொண்டு வர ஒரு சந்தர்ப்பம் சார். இன்னும் கொஞ்ச நாள் போனா வீரலட்சுமியை கும்பிடுற ஜனங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகமே நடத்திடுவாங்க. ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு அவ ஏற்கனவே சாமி ஆயிட்டாங்கிறது ஒரு மறுக்க முடியாத நிஜம் சார். நீங்க பேசுறத பார்த்தா நீங்க தான் வீரலட்சுமிக்கு முதல் பக்தனா இருப்பீங்க போல இருக்கு. யூனிஃபார்ம் போட்ட உடம்பு கொல்ல சொல்லுது, யூனிஃபார்ம் போடாத இதயம் கும்பிட சொல்லுது சார். 1000 காலமா மாட்டியிருந்த ஒரு இனத்தோட அடிமை விலங்க ஒரு பொண்ணு உடைச்சிட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்ச உண்மை சார். அப்போ அவளை தோக்கடிக்க முடியாதுங்கிறீரு. உண்மையான வீரத்துக்கு வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது, நோக்கங்கள் மட்டும்தான் சார் உண்டு. சட்டப்படி அவ குற்றவாளி, கொலைகாரி, கொள்ளக்காரி, கிரிமினல் நம்பர் 1. பலரோட வாழ்வு சட்டத்தால் ஆராயப்பட வேண்டிய வாழ்வு. சிலரோட வாழ்வு மட்டும் சரித்திரத்தால சீர்பார்க்கப்படணும். வீரலட்சுமியோட வாழ்க்கை அது மாதிரி சார். இப்ப என்ன சொல்றீரு? சார், குற்றங்களை ஒழிக்க நாம துப்பாக்கியை தூக்குறோம். அந்த குற்றங்களை உருவாக்குறவங்களை ஒழிக்க வீரலட்சுமி துப்பாக்கியை தூக்குறா. வீரலட்சுமி வாழ்ந்தா வரலாறாவா, விழுந்தா விதையாவா? இனிமே பொது மன்னிப்பை பத்தி நீங்க தான் சார் முடிவு செய்யணும். வேற என்ன நிபந்தனை? நல்லா செஞ்சிருக்கீங்க தம்பி. வீரலட்சுமி மற்றவங்களும் சரணடைகிறதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் தயார் பண்ணிட்டேன். என்னோட கட்சிக்காரங்க நெசமாவே உங்கள் மேலே ரொம்ப மதிப்பு வச்சிருக்காங்க. சர்க்கார் சார்பாக ஐஜி இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார்னா கட்சிக்காரங்க சரணடைய தயார். இது நம்ம ஏற்கனவே பேசின விஷயம் தானே? ஆமாம் சார். இந்தாங்க. அரசாங்கத்தோட திரும்பவும் பேசினேன், ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ரொம்ப ப்ரெஷர் தர வேண்டியதாயிடுச்சு. மேல பாப்போம். கையெழுத்து முதலாயிடுச்சுன்னா மற்றதெல்லாம் சுழுவாயிடும் சார். நண்பரே, உமக்கு கவர்மெண்ட்டை பற்றி தெரியாதா என்ன? ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் டாப் லெவலில் இருக்கிற ஆளுங்க கிட்ட இருந்து இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆயுதங்களை வாங்காம சரண்டர் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடக்கூடாதான். இந்த பியூரோக்ராட்ஸுக்கு பேப்பர் ஃபைலுக்கு மேலே ஒரு உலகம் இருக்குன்னே தெரியாது. இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் தானே தம்பி? என் வார்த்தை ஒன்றும் ஆகாது. என்ன நம்பி அடுத்து ஆக வேண்டியதை பாருங்க. ஐஜி ஹோம் டிபார்ட்மெண்ட் லெட்டர் காமிச்சாரு. அதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆயுதங்களை ஒப்படைச்ச உடனே சைன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. கட்சிக்காரங்க ஒப்பந்தத்தோட நல்ல நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. பொது மன்னிப்பு, புது வாழ்வு, இதுக்காக சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறதுல ஆட்சேபனை இல்லை தான். நாங்கள் இது மாதிரி சட்ட விவகாரத்துக்கு புதுசு, ஒன்றும் தெரியாது. நீங்கள் உறுதி கொடுத்தா சரி. இது வக்கீலோட வீடு, போலீஸ் ஸ்டேஷன் இல்லை. ஒப்பந்தத்தோட வரம்பில் இம்மியளவு மீறினாலும் பெரும் பிரச்சனை ஆயிடும். உங்களுக்கும் தான் ஞாபகம் இருக்கட்டும் சார். நான் பொறுப்பு. இன்னொரு விஷயம், நானும் இவங்க சாதி தான். கவனமா இருங்க. எல்லா ஆயுதங்களையும் ஒப்படைச்சிட்டாங்களா? எஸ் சார். ஒரு குண்டூசி கூட உங்ககிட்ட இல்லை சார். கையெழுத்து
சார்ஜ்! வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. வாயா வாயா வாயா. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். இருபத்தி கேஸில் கிட்டத்தட்ட வெவ்வேறு செக்ஷனில் 54 வழக்கு போட்டிருக்காங்க. நீ ஏதாவது சொல்ல விரும்புதியா? தீர்ப்பை எழுதிட்டு கேஸை போடுற ஊரில் நான் என்னையா சொல்ல? ஐயா, நான் ஒன்று கேட்குறேன். எங்கள் ஐயாவை சாராயம் காய்ச்சி சொன்னவக யாரு? நாய் அடிக்கிற மாதிரி எங்கள் ஐயாவை வாழ்நாளெல்லாம் அடித்தவக யாரு? என் தம்பி அழகு சுட்டு கொன்னவக யாரு? பொது மன்னிப்பு தாரேன்னு பொய்ய சொல்லி பொம்பளைன்னு கூட பாராம போட்டு உதைச்சி அடிச்சு நாய் மாதிரி இழுத்துட்டு வந்தவக யாரு? நான் பெத்த என் பிள்ளைய 4 வயசு கூட ஆகாத பச்சை பிள்ளைய இவ இறக்கம் இல்லாம கொன்னவக யாரு? எனக்கு அவசர கொடுத்த என் அண்ணன் தர்மனை கொன்னவக யாரு? ஒரு பேச்சுக்கு நான் குத்த செஞ்சவளாவே வச்சுக்கிட்டாலும் நான் வேற சாதியில பிறந்திருந்தா இந்த உசிரை தாங்க முடியாத தண்டனை கிடைச்சிருக்குமாயா? மனுஷங்கள சாதிய பார்க்காதீங்கயா, சாதியில மனுஷங்களை பாருங்க. சட்டத்தால திருத்தப்பட வேண்டிய வாழ்க்கை இல்லையா என் வாழ்க்கை? என் வாழ்க்கையை பார்த்து திருத்தப்பட வேண்டியதுதான் உங்க சட்டம்.
வீரலட்சுமி ஐயா 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 என்னையா சிரிக்கிறீங்க? இந்நேரம் வீரலட்சுமிக்கு தாசு நான் கொடுத்த விஷத்தை சோத்துல கலந்து கொண்டு இருப்பான். இப்ப தமிழ தொட்டபடி விட்டது. Oh!